ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க ரவி. இந்த IQoo அடுத்த நம்பர் சீரிஸ்க்கான லான்ச்சுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஆக்சுவலி ப்ரீவியஸாக 11 சீரிஸ் எடுத்துக்கிட்டோம்னா IQoo 11 அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் தான் லான்ச் பண்ணாங்க. ப்ரோ வேரியன்ட் இல்லாமல் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த 12 சீரிஸில் பார்த்தீங்கன்னா ப்ரோ வேரியன்ட் இருக்க போகுது. IQoo 12 ப்ரோ அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக லான்ச் ஆக போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின சில லீக்ஸ் சில இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த லீக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணணும், நல்ல நல்ல டீல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்காகவே டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் நம்ம ரன் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய எல்லா ஆஃபரையும் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபர்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த IQoo 12 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான லுக் எப்படி இருக்க போகுது, அதை பற்றி நான் லீக்டு இமேஜஸ்லாம் வந்திருக்கேன் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி எந்த லீக்டு இமேஜஸும் இப்போதைக்கு வரல. ஸோ அதனால் 12 சீரிஸ் எக்ஸாக்டாக எந்த மாதிரியான லுக்கில் இருக்க போகுது அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பெருசாக நமக்கு தெரியல. ஸோ அதனால் அதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்ப்போம். பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே வெளில வந்திருக்கு. ஸோ இதுதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாட்டியுமே 2K ரெசல்யூஷனுக்கான ஒரு OLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் இங்கே நமக்கு இருக்க போகுது. 6.78 இன்ச்சஸ்க்கான சைஸில் இருக்க போகுது. அந்த இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட E7 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளேவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ப்ரீவியஸ் 11 சீரிஸில் E6 AMOLED யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே அதோட அப்கிரேடட் வெர்ஷனான E7 AMOLED டிஸ்பிளே அப்படின்றது இருக்க போகுது. மற்றபடி இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா 144 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ஹையர் ரெஃப்ரெஷிங் ரேட்கான சப்போர்ட்டும் இருக்க போகுது. ஸோ கேமிங் ஸ்பெஷலாக தான் எப்போவுமே IQoo ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கும். ஸோ அந்த வகையில் கேமர்ஸை இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க போகிறாங்க. இது போக அவங்களுடைய டிஸ்பிளே சிப், இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் அப்படின்றது எப்போவுமே IQoo ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுவாங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ப்ரீவியஸ் IQoo 11 பார்த்தோம்னா நமக்கு V2 டிஸ்பிளே சிப் அப்படின்ற ஒரு சிப் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட அப்கிரேடட் வெர்ஷனாக V3 டிஸ்பிளே சிப் அப்படின்ற ஒரு சிப் இதில் இருக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க. இது கேமிங்குடைய பெர்ஃபார்மன்ஸையும் அண்ட் கேமராடைய பெர்ஃபார்மன்ஸையும் பூஸ்டப் பண்ணுறதுக்கு இன்னுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணப்படுது. ஸோ இந்த டிஸ்பிளே சிப்போட இந்த மாதிரியான ஒரு டிஸ்பிளே ஃபீச்சர் தான் IQoo 12 ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்க போகுது. அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலி இந்த வாட்டி 5000 mAhக்கான பேட்டரி தான் இங்கே இருக்க போகுது. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 100 வாட்ஸ் இல்லைனா 200 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் மோஸ்ட்லி இருக்கக்கூடிய லீக் என்ன, IQoo 12 ப்ரோ இந்த ப்ரோ வேரியண்ட்டில் 200 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்கும் அண்ட் 12 100 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த வேலை கண்டிப்பாக இந்த ப்ரோ வேரியண்ட் அப்படின்னும் போது 200 வாட்ஸ்க்கான சார்ஜரை மோஸ்ட்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அது IQoo அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க 200 வாட்ஸ்க்கான சார்ஜர். ஸோ மோஸ்ட்லி அது இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ 200 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னும் போது செம ஃபாஸ்ட்டாக நம்மளால் ஒரு 15 நிமிஷத்தில் 100% சார்ஜ் பண்ணுற அளவுக்கான ஒரு ஃபாஸ்ட்டான சார்ஜிங் சப்போர்ட் இங்கே இருக்க போகுது. பட் ஆனால் எல்லாரும் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, பட் இந்த வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பெருசாக ஏன் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. ஸோ IQoo அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அஃப்கோர்ஸ் இந்தியாவில் அந்த அளவுக்கு வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் யூசேஜ் அந்த அளவுக்கு வரலை, இன்னும் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல தான். பட் ஒருவேளை இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாம் வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்தா நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ IQoo கொடுத்தா நல்லா இருக்குமா, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். அது போக இதில் இருக்கக்கூடிய இந்த வயர்டு சார்ஜருக்கான போர்ட் பார்த்தீங்கன்னா USB 3.0க்கான போர்ட் இந்த வாட்டி இங்கே IQoo 12 சீரிஸ்க்கான இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ போர்ட் எல்லாம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா கண்டிப்பாக இதில் Snapdragon 8 Gen 3. ஸோ அடுத்து வரப்போகிற எல்லா ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்லையும் இந்த ப்ராசஸர் தான் இருக்க போகுது. ஸோ இன்னும் ப்ராசஸர் அஃபிஷியலாக கொண்டு வரல, பட் இதுதான் இருக்க போகுது. ஸோ Snapdragon 8 Gen 3 பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக அன்னைக்கு தேதியில் இருக்கும், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. மற்றபடி இந்த ப்ராசஸர் LPDDR5X UFS 4.0க்கான ஸ்டோரேஜ் மாதிரியான இந்த சப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஃபோனாக கேமிங் சென்ட்ரிக்காக தான் லான்ச் ஆகும் அப்படின்னும் போது கேமிங்க்கு ஏற்ற ஒரு நல்ல ப்ராசஸராக தான் இங்கே நமக்கு இருக்க போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா சைடுன்னு பார்க்கும்போது ஆக்சுவலி எப்போவுமே IQoo இந்த நம்பர் சீரிஸ்லாம் 3 கேமரா இருக்கும். பட் ஆனால் இந்த வாட்டி என்னென்னா 2 கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரியான லீக்ஸ் தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ பிரைமரி பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான கேமரா, இது கூட ஒரு 64 மெகா பிக்சலுக்கான பெரிஸ்கோப் அப்படின்ற மாதிரி இந்த 2 கேமரா தான் பின்பக்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில லீக்ஸ் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ 3வது அல்ட்ரா வைட் இருக்குமா இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரியல. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கண்டிப்பாக பெரிஸ்கோப் சென்சார் அப்படின்றது இந்த வாட்டி இந்த IQoo 12 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த பிரைமரி மெயின் சென்சார் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்க சாம்சங் சென்சார் தான் வருஷத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இதுலேயும் மோஸ்ட்லி சாம்சங் சென்சார் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் ஒரு அப்கிரேட் ஒரு புது வெர்ஷனுக்கான ஒரு சாம்சங் சென்சாரை இந்த வாட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் முன்பக்கம் செல்ஃபின்னு வரும்போது அஃப்கோர்ஸ் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான். செல்ஃபிலாம் இந்த ஒரு அப்கிரேடும் அவங்க பண்ண போகிறது இல்லை. பட் ஆப்டிமைசேஷன் லெவலில் இன்னும் நிறைய விஷயங்கள் இங்கே வீடியோ ரெக்கார்டிங்லேயும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இந்த வாட்டி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஸோ எப்போவுமே IQoo ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்கும், பட் வீடியோகிராஃபியில் தான் போட்டுவிடுவாங்க. ஸோ அதை இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ அது எப்படி வருது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. இது போக எப்பவும் கொடுக்குற மாதிரி ஐஆர் பிளாஸ்டர் மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஸ்மார்ட்
ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இருக்கும். அண்ட் ஆண்ட்ராய்ட் 14க்கான OSோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் லான்ச் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த இயருடைய அந்த லாஸ்ட் குவார்ட்டரில் இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மந்தில் சைனாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த மந்த்துக்குள்ளே சைனாவில் லான்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து இந்தியாவில் ஜனவரி மாதிரி அந்த டைமில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான லீக்ஸ் தான் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் மோஸ்ட்லி நம்ம ஜனவரி மாதம் இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். அண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 60,000 ரூபாய்க்கு மேலே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் இருக்கும். பட் எப்போவுமே IQoo அந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வருவாங்க. ஸோ பார்ப்போம் இந்த IQoo 12 Pro எப்படி என்ன செக்மெண்ட்டுக்கு எக்ஸாக்டாக இந்தியன் மார்க்கெட்டில் வருது அப்படின்னு. மற்றபடி இப்போதைக்கு இந்த IQoo 12 Pro பற்றி இருக்கக்கூடிய இந்த லீக்ஸை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸாக்டாக இந்தியன் மார்க்கெட்டுக்கு என்ன ப்ரைஸிங் வந்து நல்லாயிருக்கும்? உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய சஜஷன்ஸை நீங்கள் இப்போ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.